திஸ் இஸ் தி லா. போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தா உடனே சிஎஸ்ஆர் அப்படின்னு ஒரு ரசீதை கிழிச்சு தந்துருவாங்க. பார்த்திருப்பீங்க. ஆனா சட்டப்படி அப்படி ஒரு ப்ரொசீஜரே கிடையாது. எஸ், சிஆர்பிசிலயோ இதுக்கு முன்னாடி எரடிகேட் ஆனது சிஆர்பிசிலயோ இப்போ வந்திருக்கிற பிஎன்எஸ்எஸ்லயோ அல்லது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்லயோ சிஎஸ்ஆர் கொடுக்கணும் அப்படின்னு எந்த நேரடியான லாவோ ரூல்ஸோ கிடையாது. இப்போ ஒரு குற்றம் தொடர்பா நீங்களோ உங்களோட கிளைண்ட்டோ ஒரு இன்ஃபர்மேஷன், கொலோக்கியல் டேர்ம்ல சொல்லணும்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கும் பொழுது, இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் குடுக்குறீங்க அப்படின்னா, அது காக்னிசபிள் அஃபென்ஸா, அதாவது பிடியாணை தேவையில்லாத குற்றமா இருந்தா, அதாவது மேஜிஸ்ட்ரேட்டையோ அல்லது ஸ்பெஷல் ஜட்ஜுக்கோ பெர்மிஷன் இல்லாமலேயே போலீஸ் உடனே உங்க புகார் மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுவே நான் காக்னிசபிள் அஃபென்சஸ், அதாவது பிடியாணை தேவை அப்படிங்கிற குற்றங்களா இருந்தா, மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஸ்பெஷல் ஜட்ஜு கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு எஃப்ஐஆர் போடலாம், வழி இருக்குது. தவிர இந்த 2 வழியை தவிர ரசீதை கழிச்சு கொடுத்துட்டு கூடாது. நான் சொல்றது சிஎஸ்ஆர் சொல்றேன். சிஎஸ்ஆர் அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது வெறும் போலீஸ் வெக்காபுலரி, அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது டெய்லி யூசேஜ் வேர்டு அண்ட் அது அவங்களோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெசீட். மேலதிகாரிக்கு கணக்காட்டுறாங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குற்றத்திற்கான உண்மையான ஸ்டார்டிங் பாயிண்ட் புகார், அதாவது எஃப்ஐஆர் தானே தவிர கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர்னு சொல்ற சிஎஸ்ஆர் கிடையாது. ஸோ அதிகபட்சமா இந்த ஒரு சிஎஸ்ஆர் அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த ப்ரிலிமினரி என்கொயரி அப்படின்னு லலிதா குமாரி கேஸை வச்சு வந்ததுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபா வேணா அது ஒரு இனிஷியல் ரிசீட்டா கொடுக்கலாம். மற்றபடி ஜென்ரல் டைரியில பதிவாகிற இன்ஃபர்மேஷன் ஆர் கான்டென்ட்ல இருக்கிற எவிடென்ஷியரி வேல்யூ கூட இந்த சிஎஸ்ஆர்ல இருக்கிறதுக்கு இருக்காது. ஸோ வழக்கத்துல சிஎஸ்ஆர் கொடுக்கறது போலீஸ் ஸ்டேஷன்ல கன்வென்ஷனாவே மாறி இருக்கலாம். ஆனால் சட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்க உரிமை என்னன்னா, எஃப்ஐஆர் கொடுன்னு போலீஸ்ட கேட்கறது தான், புகார் கொடுத்ததுக்கு பிறகு. ஸோ இனிமே போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க போனாலும் உங்க கிளைண்ட் போனாலும் அவங்க கிட்ட தெளிவா சொல்லுங்க, இல்லை நீங்க போய் போனாலும் கேளுங்க, சிஎஸ்ஆர் கொடுத்து தான் வேண்டாம், எனக்கு எஃப்ஐஆர் தான் வேணும். ஏன்னா திஸ் இஸ் லா.